ஏ மற்றும் பியின் வயது விகிதம் 4:5. 4 வருடங்களுக்கு சாதாரண விஷயம் பார்த்தோன்னே தெரியுது. ஆமாவா? 4 வருடங்களுக்கு முன்பு 5:6 மாறுது. அப்போ ஒரு பங்கோட மதிப்பு எவ்வளவு? 4. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புக்கில் அதுக்கு ஏதாவது ஃபார்முலாலாம் போட்டு வச்சுருக்கானுங்களா? அப்படிலாம் இல்லைல்ல. சரி, 4. அப்போது சரி, கேள்வி என்ன எனில் பியின் தற்போதைய வயது, பியோட தற்போதைய பங்கு எவ்வளவு? 5. 5 × 4 எவ்வளவு? 20. 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதில் 4 விதமாக கேள்வி கேட்கலாம். ஏவோட தற்போதைய வயது கேட்கலாம். சரியா? 4 வருடங்களுக்கு பின்னாடி, 2வது டைம் முடிஞ்சால் அடுத்து 3வது கேள்வி. 4 வருடங்களுக்கு பின்னாடி ஏவோட வயது எவ்வளவு? 4 வருடங்களுக்கு பின்னாடி பியோட வயது எவ்வளவு? எப்படி வேணாலும் கேட்பாங்க. புரியுதா? ரைட். எப்படி 4 கண்டுபிடிச்சோம்? யாருக்கு டவுட் இருக்குது இதில்? ஏ மற்றும் பியின் வயதுகளின் விகிதம் எவ்வளவு அப்படின்னா இப்போன்னு அர்த்தம். கரண்டில் 4:5. 4 வருடங்களுக்கு பிறகு +4. புரியறதுக்காக போடுறோம். மனசு புரிய வச்சுட்டீங்க மூளைக்குன்னா அது தேவையில்லை. சைக்கிள் மாதிரியே தான் முன்னாடி பார்த்துருப்போம். எவ்வளவு? 5:6. அப்போ 2ல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 1:1 இன்க்ரீஸ் ஆகுது. 4 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரோட வயசுமே என்ன ஆகும்? 4 நாள் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ ஒரு பங்கோட மதிப்பு எவ்வளவு? 4. ஒரு பங்கோட மதிப்பு கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் 4 விதமான கொஸ்டின். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து தந்தையின் வயது மகனின் வயதை போல் 4 மடங்கு. இங்கே எது எக்ஸு? எது மகனோட? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சு சொல்கிறேன், பார்த்துக்கங்க. ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணலாம்? டைரெக்டாக எப்படி போகலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. டைரெக்டாக வச்சு போடுறது ஆன்சர் வச்சு போடலாம். ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வச்சு அதை பார்ப்பாருங்க. அப்படி தான் போகணும். ஆக்சுவலாக இவற்றில் ஏதும் இல்லைன்னு இருந்தால் மட்டும்தான் டைரெக்டாக நீ சால்வ் பண்ணணும். 4 ஆப்ஷன் இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? அந்த ஆப்ஷனை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அதான் 10 செகண்ட் ஆகும் மிஞ்சி போனால். சரி, தந்தையின் வயது மகனின் வயதை போல் 4 மடங்கு. மகனோட வயசு தானே அது? எக்ஸு. ஏன்னா மகனோட வயது போல அப்படின்ட்டாங்க. மகன் தந்தை, மகனோட வயசு எக்ஸுனாக்கா 4 மடங்குன்னா என்ன பண்ணணும்? 4 + எக்ஸ்ன்னு போடணுமா? 4 இன்ட்டுன்னு அர்த்தம். 4 மடங்கு. பேசிக் மேக்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா புரியும். 4 வயது அதிகம்னா என்ன பண்ணணும்? x + 4ன்னு போடணும். 4x. சரி, அடுத்தது 5 ஆண்டுகளுக்கு முன்னர். அப்போ போகணும் மைனஸில். 5 ஆண்டுக்கு முன்னர். அப்போ என்ன பண்ணணும்? -5. ஆமாம் தானே? அப்போ இவனோட வயசு என்னவா இருக்கும்? x -5. இவரோட வயசு என்னவா இருக்கும்? 5 ஆண்டுக்கு முன்னாடி. இப்போ இப்படி போகிறத வச்சுக்குவோம். x -5. ஓகே. தந்தையின் வயது மகனை வயது போல் 9 மடங்கு. அப்போ என்னது? 9x -5. கரெக்டா? ஈக்குவேஷன் போட தெரியணும். ஏன்? 5 வருஷத்துக்கு முன்னாடி இவனோட வயசு இப்போ உள்ள வயசோட 5 வயசு கம்மி. அதான் x -5. இப்போ உள்ள வயசு எக்ஸு, 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னது? x -5. ஈக்குவேஷன் தெரிஞ்சுக்கோ. அங்கே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் டைம் இருந்தால் இது மாதிரி போட்டு சால்வ் பண்ணி கொடுத்துரு. டைம் இல்லைனா விட்டுட்டு போயிடு. நம்ம மெத்தடில் ட்ரை பண்ணு, இல்லைனா விட்டுட்டு போயிருங்க. சரியா? அப்புறம் டைம் இருக்குள்ள எல்லா ஈஸியான கொஸ்டின் பின்னாடி நிறையா இருக்கும். டைம் இருக்காது, அதெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு வந்துடணும். வந்துட்டு அப்புறம் எதில் ஈஸியாக இருக்கும்? இதான் ஸ்மார்ட் ஒர்க்கு. உனக்கு 100 கொஸ்டினா 100 கொஸ்டின் உன்னை சால்வ் பண்ண சொல்லலை, நல்லா தெரிஞ்சுக்கணும். கொடுத்துருக்கிற டைமு அதில் மேக்ஸிமம் யார் ஸ்கோர் பண்ணுற அவனுக்கு தான். 200க்கு 200 எடுக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. 100க்கு 100 எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்மார்ட் ஒர்க் யார் பண்ணுற? அப்போ தான் ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணுவேன். கவர்மெண்ட் எம்ப்ளாயினா யார்? பிரச்சனையை சால்வ் பண்ணுறோம் தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. பணம் இருக்காது உனக்கு, இருக்கிற பணத்தை வச்சு. டைம் இருக்காது, இந்த டைமை வச்சு பிரச்சனையை எப்படி முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் ரொம்ப எமர்ஜென்சியான விஷயத்தை சால்வ் பண்ணணும். பொருளாதாரம்னே அதுதான். பொருளாதாரத்துக்கு டெஃபினிஷனே படிச்சிருப்பாங்க. பற்றாக்குறையான வளங்களை, அதிக தேவைகளை எப்படி பூர்த்தி செஞ்சுக்கிறோம், அதானது பொருளாதாரம். டெஃபினிஷன் அதானே.
அப்படின்னு ஆடம் ஸ்மித்து சொன்னாரா? யார் சொன்னது தெரியல. சரி, ஏதோ ஒன்று, அதுக்கு தான் அதெல்லாம் செக் பண்ணுறது. சரி, 9 மடங்கு நீள். ரைட். அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி இவனோட வயசு எக்ஸ் மைனஸ் 5நாக்கா, இந்த ரூட்டில் போனீங்கனாக்கா தந்தையோட வயது எவ்வளோது? எக்ஸ் மைனஸ் 5 மாதிரி 9 மடங்கு. ஈக்குவேஷன் இருந்தால் தான் சால்வ் பண்ண முடியும். அப்போ இந்த ரூட்டில் போங்க. தந்தையோட வயசு இப்போ எவ்வளவு? 4x. 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருக்கும்? 4x மைனஸ் 5. 4x இன்றைக்கி உள்ள வயசோட -5. ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிச்சா? இது ரெண்டும் தான் என்னது? 2 ஈக்குவலாக தானே இருக்கணும் எப்படி இருந்தாலும். தந்தையோட வயசு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. சால்வ் பண்ணுறோம். 9x மைனஸு 45 ஈக்குவல் டு 4x மைனஸ் 5. அப்போ என்ன வரும்? 4x என்ன பண்ணியிருக்கேன்? 9x 45 அது. சரி, ரைட். 9x மைனஸ் 4x ஈக்குவல் டு -5. இங்கே வந்து என்ன ஆயிரும்? ப்ளஸ் 45. கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடுங்க, கன்ஃபியூஷனே வராது. புரியலாம் கேளுங்க, சரியா? ரைட். அப்போ என்னது? 5x. போக நீ டேரெக்டாக போட்டுக்கோ. 5x எவ்வளவு? 40. அப்போ ஒரு எக்ஸ் எவ்வளவு? ஒரு எக்ஸு 8. I8 ஆகுது. டிவைடட் பை 8. சார், டிவைடட் பை 5. இங்கே உள்ள மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இங்கே வந்தால் அடுத்த என்ன எவ்வளவு? 8. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 8. அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸுங்கிறது என்னது? இங்கே போய் பார்க்கணும். பையனோட தற்போதைய வயது. எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 8. கண்டுபிடிச்சாச்சு. கேள்வி, இதில் எது வேணாலும் கேள்வி கேட்கலாம். 5 வருஷத்துக்கு முன்னாடி பையனோட வயசு என்ன? எத்தனை வயசு? 3. அப்பாவோட வயசு இப்போ என்ன? 4x தானே? எவ்வளவு? 32. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட வயசு என்ன? இப்போ அவரோட வயசு 4 32. 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னங்க அவரோட வயசு? 28. அவ்வளோ. 27. சால்வ் ஆகுதா? 5 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட வயசு 3. 9 27. சரியா போச்சா? அங்கேயே பார்க்குறீங்க, இங்கே பாருங்கள். அங்கே யாரோ வராங்க போகிறாங்க, என்னமோ பண்ணுங்க. அந்த நெப்போலியன் கதையை பார்த்தோமா? நெப்போலியன் சொன்னா ஆமாம், ஈவினிங்கில் சொல்லியிருப்பேன். அதனால தான் உலகமே அவங்க கண்ட்ரோலில் இருந்துச்சு. சரி, நம்ம என்ன வேலை பார்க்குறோம்? டைவர்ட் ஆகக்கூடாது. இப்போ கேட்குறாங்க, எனில் தந்தையின் தற்போதைய வயது எவ்வளோ? தற்போதைய வயது 4 32. அவ்வளோதான். இப்போ டேரெக்டாக போடலாமா? எங்கே பாருங்கள். இப்போ டேரெக்டாக போடணும். கற்றுக்கிறதுக்கு டைம் ஆகும், கற்றுக்கிட்டா ஈஸி. தந்தையின் வயது மகனின் வயதை போல 4 மடங்கு. தந்தையின் தற்போதைய வயது கேட்குறாங்க. கீழே கொடுத்துருக்காங்களா 4. இந்த 4ல் ஏதோ ஒன்று தானது தந்தையோட தற்போதைய வயது. ஓகேவா? வயசுனா எப்பயுமே எப்படி இருக்கும்? முழுசாக தான் இருக்கும். 4.5 3.5 சொல்லுவாங்களா? இல்லை. ஓகேவா? இது 4ஆல் மீதி இல்லாமல் டிவைட் ஆகக்கூடிய ஏதாவது ஒரு நம்பர் இருக்கான்னு பாருங்கள். 4ஆல் மீதி இல்லாமல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் இருக்கணும் இந்த 4ல். 4 32. சரி, இது வரல, இதுவும் வரல. இது 4 28. அப்போ இது 2ல் தான் ஏதோ ஒன்று. பாதி கிணறு தாண்டிட்டோமா? எவ்வளோ நேரம் ஆச்சு? அப்படிங்கிறதுக்குள்ளே பாதி கிணறு தாண்டியாச்சு. 50% சக்ஸஸ். ஏன்னா டைம் ரொம்ப முக்கியம் நமக்கு. அடுத்து இப்போ நான் 32 எடுக்கிறேன். 32ங்கிறது தந்தையோட வயது தானே? இந்த ஈக்குவேஷன் வச்சு போங்க. தந்தையோட வயது 32 இருந்தா பையனோட வயது எவ்வளவு? 4ஆல் டிவைட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. எவ்வளவு? 4 32. எக்ஸ் வந்து எவ்வளவு? 8. 4ல் ஒரு பங்கு. 4ஆல் டிவைட் பண்ணால் 4ல் ஒரு பங்கு கிடச்சிடும். ஏன்னா நான் 4x. 5 வருஷத்துக்கு முன்னாடி இவனோட வயசு எவ்வளவு? 3. 5 வருஷத்துக்கு முன்னாடி இவனோட வயசோட தந்தையோட வயசு எவ்வளவு? 9 மடங்கு. 3 9 27.
தந்தையோட வயசு இப்போ 32 இருந்ததுனாக்கா 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு 27. அப்போ இந்த இவன் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதுதான் ஒத்து வருது. அப்போ என்னது ஆன்சரு 32ன்னு போட்டுடலாம். அவ்வளோதான். இப்படி தான் போகணும். ஆக்சுவலாக டைம் ஆகும் கற்றுக்கிற வரைக்கும், கற்றுக்கிட்டுனா ஈஸி. ஓகேவா? அடுத்தது அதே 28 போடுங்க, செட் ஆகாது. வேணா உங்களுக்காக போடலாம். இப்போ ஒரு வேளை தந்தையோட வயது 28ன்னு வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு கலர் வாப்பா. நாலில் ஒரு பங்கு எவ்வளவு? 4 7. இவனோட வயசு 7. இவனோட வயசு 7 இப்போது. அப்படின்னாக்கா 5 வருஷத்துக்கு முன்னாடி 2. 9 மடங்குல்ல, 9 2 18. சரி, இந்த ரூட்டில் போனோம்னா 18 வருது. இப்படி வந்தாலும் என்னவா தான் இருக்கணும்? 18 தான் இருக்கணும். இப்போ வயசு இவரோட வயசு என்னது 28. 9 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு? 19. அப்போ ஈக்குவேஷன் மேட்ச் ஆகலை. அப்போ எது கிடையாது? 28 கிடையாது, 32 தான். விஷ்ணு புரியுதா? புரியும், ஆனால் புரியாது. போய் திரும்ப யோசிக்கணும். இப்படிலாம் யோசிக்கலாமான்னு யோசிக்கணும். இது வேண்டாம்ப்பா எனக்கு அது ஈஸியாக இருக்குன்னு அதே போதுன்னு எடுத்துனா கற்றுக்க முடியாது, டைம் வேஸ்ட் ஆகும். புரியுதா? புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. வீடியோ இருக்கும் உனக்கு, ப்ளஸ்ஸு வீடியோ தான். திரும்ப திரும்ப போட்டுப்பார் 2-3 தடவை. கேள்வி உன்னால் முடியும். உன்னால் முடியலன்னா எவனாலையும் முடியாது, பார்த்துக்கோ. எப்படி என்னோட மேக்ஸில் அதிகமாக தான் மார்க் எடுத்திருப்பீங்க எல்லோரும். ஆமாம் தானே? 10th ஆமாவா இல்லையா? என்னோட 37 கம்மியாக யார் எடுத்தீங்க? நீங்களா? ஜஸ்ட் பாஸா? சரி பரவாயில்ல. அப்போ என்னோட இன்னும் பயங்கர ஸ்பீடாக இருக்கணும். நானும் ஜஸ்ட் பாஸ் தான். ஓகேவா? அடுத்தது அது ஏன்னா மனப்பாடம் பண்ணதுனால. சரியா? புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாருமே எல்லாத்துக்கும் ஒரே அளவு திங்கிங். ஒரு வேளை மூளை வளர்ச்சி கம்மியாக பிறந்திருந்தால் மட்டும்தான் திங்கிங் பவர் கம்மியாக இருக்கும். எல்லோரும் ஈக்குவல் தான், எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுவும் ஆண்களோட பெண்கள் தான் பயங்கரம் பயாலஜிக்கலாக. சரியா? அதுக்கு தான் அடக்கி வச்சுட்டான் கடவுள் பேரை சொல்லி. உங்களை என்ன பண்ணிட்டான்? நீங்கள் கேள்வி கேட்பீங்க, கடவுள் பேரை சொல்லி என்ன பண்ணிட்டான்? உங்களை அடக்கி வச்சுட்டான். சனாதனம், அது மங்காணி மட்டை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டான்? இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அடக்கி வச்சுட்டானுங்க. பயாலஜிக்கலாக பார்த்தா யார்? பெண்களுக்கு தான் திறமை அதிகம். ஆண்கள் சும்மா அவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அவ்வளோதான். சரி, அதெல்லாம் அப்புறம் பயாலஜியில் பார்ப்போம். அப்போ அதோட இன்னும் ஃபாஸ்ட்டாக போகணும். சரியா? கரெக்டாக புரிய வச்சுன்னா அதுவாக ஃபாஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீ எடுத்தோன்னே ஃபாஸ்ட்டாக போகணுன்னு நினச்சினாக்கா அவ்வளோதான். வேணா பாரு, சின்ன வயசில் ஏதோ ஒன்று சைக்கிளை ஓட்டுறதா ஏதோ ஒன்று கற்றுக்கும் பொழுது தப்பாக கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அது கடைசி வரைக்கும் தப்பாகவே போயிட்டே இருக்கும் அந்த இடத்துல. அது மாதிரி ரோஷன் மற்றும் சனாவின் வயது இது 5:8. ரோஷன் சனா அப்படியே போட பார்ப்போம். முடியெல்லாம் வெளியில் போகலாம். 10 வருடங்களுக்கு பிறகு +10 எவ்வளவு? 5:8. 10 வருடங்களுக்கு பிறகு என்னாச்சு? 7:10. 2 இன்க்ரீஸ் ஆகுது. வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ 10ங்கிறது 2 பங்கு. அப்போ ஒரு பங்கு எவ்வளவு? 5. கேள்வி என்ன? ரோஷனின் தற்போதைய வயது. யார்? ரோஷன் 5. 5 பங்கா? ஒரு பங்கு எவ்வளோ? 5 5 25. ஆன்சர். ஓகேவா? போட்டிங்களா இல்லையா? ஏன் சிரிக்கிறீங்க? சொல்லுங்கள் என்னென்ன. அப்படியே போட்டிங்களா? சொல்லுங்கள் என்னென்ன, தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஃபார்முலா வச்சு போட்டிங்களா? எது சிம்பிளாக இருக்குது? இதுதான் இவ்வளோ தான் வேலை முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா ஃபார்முலாலாம் தேவையில்லை. அதான் ஃபார்முலா போட்டாலும் வரும், தேவையில்லை. எதுக்கு போய் சுற்றிக்கிட்டு வரீங்க? யோசிங்க. இன்னும் எப்படி சுருக்கமாக முடிக்க? கேள்வி கேட்கணும், அவ்வளோதான். கேள்வி கேட்குறது தாங்க ஃபஸ்ட்டு. இன்றைக்கி சுனிதா வில்லியம் 9 மாதம் அங்கே இருந்துட்டு ரிட்டன் வந்து இறங்கின வரைக்கும் என்னது? கேள்வி கேட்டதோட விளைவு தான். அப்படியே ஏற்றுக்கூடாது. கேள்வி கேட்கனா வீம்புக்கு போய் கேட்குறதில்ல. யோ எதுக்கு அப்பாட்ட போய் எதுக்கு எனக்கு கார் வாங்கி தரல, பைக் வாங்கி தரல, அது கிடையாது வீம்பு. அதுவும் கேள்வி தான், அப்படி கேட்கக்கூடாது. ஆமாம். அடுத்தது தந்தை மற்றும் மகனின் விகிதம், வயதுகளின் விகிதம் 6:1. 5 ஆண்டுகளுக்கு பிறகு 7. அதுவும் அதே தான். அப்போ என்னது? 1ங்கிறது என்னது? ஒரு பங்கு 5. மகனின் தற்போதைய வயது, மகனோட தற்போதைய வயது என்னது? 5. கேள்விக்கு இங்கே வரணும். தந்தையின் தற்போதைய வயதுன்னு கேட்டால் எவ்வளவு?
தந்தையின் தற்போதைய வயதுனா எவ்வளவு 30. ஒரு வருடத்திற்கு முன்பு ஜான் மற்றும் ரவியின் வயது தான் 6:7. ஒரு வருடத்துக்கு முன்னாடியா இன்னையிலேருந்து அப்படின்னா இன்னைக்கு வருஷம் இது ஒரு வருடத்துக்கு முன்னாடி +1. வெரி சிம்பிள் எல்லாமே 6:7. 6:7 பேர் எழுதிக்கலாம் முதல்ல தப்புலாம் தப்பாக போயிடும். ஜான் ரவி இதுதான் ஜான் ஃபஸ்ட்டு சொல்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு உள்ளதுன்னு ரவி. இதுவே எப்படி எழுதலாம் 6:7 6/7 எழுதலாம் ஞாபகம் இருக்குல்ல. பின்னம் தான் இது வேறு ஒன்றுமே கிடையாது. 4 வருடத்திற்கு பிறகு அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னையிலேருந்து 4 வருடத்துக்கு பிறகு. தப்பாக போட்டோன்னா -1 முன்புனா -1 பிறகுனா என்ன அர்த்தம் +4. இந்த கேள்வி யார் போடல ஆன்சர் வரல எல்லாத்துக்கும் வந்துருச்சா? தைரியமாக கை தூக்கு. இதில் என்ன இருக்குது எல்லாத்துக்கும் வந்துருச்சா? இதில் என்ன இருக்குது வராட்டி வரல. சரி 4 வருடத்துக்கு பிறகு வயது வீதம் 7:8. ஜானியின் தற்போதைய வயது என்ன? அதிலே இருக்குது எல்லாமே. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் சரியா? இங்கேருந்து 1 வருஷமா இங்கேருந்து வாங்க. இங்கேருந்து 1 +1 இங்கேருந்து 4 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 5 வருஷமா? அங்கேருந்து வரும்பொழுது 5 வருஷம். 5 வருஷங்கிறது என்னது ஒரு பங்கு. எப்படி இதிலேருந்து 1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதிலேருந்து 1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ஒரு பங்கு எவ்வளவு 5. கேள்வி என்ன? ஜானின் தற்போதைய வயது. ஜான் எவ்வளவு 6 5000 30 இருக்கா 30. அதே ரவியோட வயது கேட்டால் எவ்வளவு? ரவியோட வயது 7 பங்கு. அப்போ எவ்வளவு 35. புரிஞ்சுதா? நீங்கள் அதை பார்க்கக்கூடாது. தற்போதைய ரைட்டு ஓகே இல்லை. ஓ ஒரே நிமிஷம் இருங்க. கரெக்டு. அப்போ ஆன்சர் இல்லையாங்க? ரைட் அப்புறம் ஏன் போடல நீங்கள்? ரைட் இப்போங்க ரைட் இங்கே ஒரு ஸ்டெப் விட்டோம் பாருங்கள். ஜானோட வயசு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 6 பங்கு. ஒரு பங்கு 5ன்னு கண்டுபிடிச்சி 5030 ஓகேவா? தற்போதைய வயதுனா என்ன பண்ணணும்? அதிலிருந்து ஒரு வயசை நம்ம கூட்டிக்கணும் 31. கரெக்ட் வெரி குட். 31 யார் கரெக்டாக போட்டிங்க? யாருமே போடல. நீங்கள் போட்டிங்களா? வெரி குட். என்னைய மாதிரி எல்லோரும் போட்டிருக்கீங்க அப்படின்னா ரைட். இந்த மாதிரி சின்னதை பண்ணுவோம் கொடுங்க. வெரி குட் சரியாக போச்சு. மாற்றிக்கங்க. தற்போதைய வயது ரைட் குட். அந்த ஒரு இதை விட்டோம். அடுத்தது 6வது கேள்வி. தந்தையின் வயது மகனின் வயதை போல் 2 மடங்கு உள்ளது. அப்போ மகனோட வயசு எவ்வளவு? 2. மகன் தந்தை 2 சரி எக்ஸா? மகனோட வயசு எக்ஸ், தந்தையோட வயது 2x. அடுத்த கேள்வி. 20 ஆண்டுகளுக்கு முன்னர் தந்தையின் வயது மகனின் வயதை போல் 12 மடங்கு எனில் மகனின் தற்போதைய 20 ஆண்டுகளுக்கு முன்னர். அப்போ என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். 20 - 20 அப்போ என்ன? அது x - 20 கரெக்டா? ஆமாம். இது எத்தனை மடங்கு? அப்போது 12 × x - 20 ஓகேவா? இது இந்த ரூட்டில் வந்தாக்கா இதான் முட்டு சேர்ந்து நமக்கு. இந்த ரூட்டில் போனால் இதான் ஈக்குவல். 2 ஒன்று தானே? தந்தையோட வயசு தான். 2x - 20 2x - 20 சால்வ் பண்ண ஆன்சர். சால்வ் பண்ண என்ன வருது? 22 ரைட் ஓகே. டைம் சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணான்னு சொல்கிறேன். 22 சரி கரெக்டானு செக் பண்ணிக்கலாம். நம்ம ரூட்டில் போகலாம். சரி இங்கே கொடுத்துருக்குறது எல்லாமே யாரோட வயசு? பையனோட வயசு. பையனோட வயசு
இது ஆன்சரே வராது. 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ இது ஆன்சரே வராது. ஓகேவா? சரி 24 எடுப்போம். ஏன்னு கேட்டாக்கா 12 மடங்கா? 12. சரி ரைட் இருக்கட்டும். 24 எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கால் பண்ணி பார்ப்போம். என்னாச்சு? இருபத்தி மகனோட வயசு இப்போ 24 இருந்தால் தந்தையோட வயசு எவ்வளவு? 48. 20 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட வயசு 40. சரி 40ன்ற 4 தானே? இப்படி போட்டாவது 40 48 48 மேட்சா? இப்பயே அவரோட வயசு பையனோட இப்போதைய வயசு எடுத்துட்டா 24 எடுத்துக்கிட்டாவே அப்பாவோட வயசு 48 ஆயிடுச்சு. இந்த ரூட்டில் போனீங்கன்னா அங்கே 48 ப்ளஸ் இதுலேருந்து ஒரு 20 கழிச்சிங்க. 48லேருந்து 20 கழிச்சா என்ன வரும்? இங்கேயே மேட்ச் ஆகலை. ஓகேவா? ரைட். அப்போ 24 கிடையாது. சரி 22 எடுப்போம். பையனுடைய வயசு இப்போ 22நாக்கா அப்பாவோட வயசு எவ்வளவு? 42. 20 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட வயசு 2. 12 எவ்வளவு? இதுக்கு வாய்ப்பு இருக்குது 24. ஓகேவா? இந்த ரூட்டில் போங்க. இப்போ அவரோட வயசு 44 இருந்தால் 20 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு அவருக்கு? 24. அப்போ இதுதாங்க ஆன்சர். ஈஸியாக உள்ளதை அங்கே நம்ம சூஸ் பண்ணி பார்க்கணும். இது 2 தான் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. வராது. இது 1 வச்சாலும் 21 எடுத்தாலும் 20 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு வயசு, அப்பாவோட வயசு 12. இப்படி போனாலும் செட் ஆகலை, மேட்ச் ஆகாது. சரியா? 12 அதே ஆமாம் மேட்ச் ஆகலை. இதுதான் ஆன்சர். சரண் காசிகா 5:4. 3 ஆண்டுகளுக்கு பின்னர் அவள் வயதும் 11:9. 3 ஆண்டுகளுக்கு பின்னர் தானே காசிகாவின் தற்போதைய வயது. என்ன ஃபார்முலா அதுக்கு? (5/4) எழுதலாமா? +3. கரெக்டா? கரெக்டு தானே? சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணால் என்ன வருது ஆன்சரு? 24 வருதா? இது கரெக்டு தானே? புரியுதானே? இது 5 பங்கு, இது 4 பங்கு. அது கூட 3 வயசை சேர்த்துறோம். என்னாவது பங்கு மாறுது. இதுவும் ஈக்குவலு, இதுவும் ஈக்குவல். மேலே இங்கேயும் ஒரே நம்பர். அப்போ மாறும்பொழுது என்ன ஆகுது? 5 + 3. இங்கே டிவிஷனில் இருந்தால் அங்கே என்ன ஆயிரும்? 9. அங்கே 4 + 3. இங்கே டிவிஷனில் இருக்கா, அங்கே மல்டிப்ளிகேஷனில் இன்ட்டு போகலாம், தேவையில்லை. 11. 8 × 9. ஓகேவா? 7 77. என்ன கேள்வி? தற்போதைய வயது. ஆன்சர் வந்துருச்சா? ஆ 8/9/72. அதான. வேற இது என்ன பண்ணலாம்? தப்பா போட்டனா? என்ன பண்ணியிருக்கேன்?
ஓ ரைட் ரைட் ரைட். ம் தப்பு பண்ணிட்டேனா? என்ன மேத்தமேட்டிஷியன் சொல்லுங்கள். 5 + 3 எப்படி போட்டாலும் ஒன்று தானே வரும். பார்க்கலாம் நம்ம மெத்தடில். ஓகேவா? சரி ரைட். காசியாவின் தற்போதைய வயது கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தானே இது காசியாவோட தற்போதைய வயது. ஓகேவா? சரி ரைட். 3 ஆண்டுகளுக்கு பின்னர் அவர்களுக்கு வயது விகிதம் 11:1. ஏதோ ஒன்று எடுப்போம். 27 எடுத்துக்கிறேன். ஓகேவா? காசிகாவோட தற்போதைய வயது 20 எடுத்துக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. 37 இது எடுத்துக்கலாம். இது 2ல் தான் ஏதோ ஒன்று வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 27 எடுத்துக்குவோம். ஏன் சார் இங்கே பாருங்கள், இது கூட 3 கூட்டிங்கன்னா என்னவாயிரும்? அது ப்ரைம் நம்பராக மாறி போயிடுது. அதனால் இது வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. 43 என்னது ப்ரைம் நம்பர் தான் நினைக்கிறேன். அப்போ இது 2 வாய்ப்பு இல்லை. இது 2ல் ஏதோ ஒன்று. 27 வரும், இதில் 30 வரும். அதனால தான் இதை யோசித்து இதை எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு இது 2 வராதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இது கூட ஏன் 3 ஆண்டுகளுக்கு பின்னாடி அப்படின்றான். 3 சேர்த்தனோன்னு என்ன ஆயிடுச்சு? ப்ரைம் நம்பராக மாறிடுச்சு. அதனால் நான் அதை 2 விட்டுட்டேன். ஏதோ ஒரு ஐடியாவில். இப்போ 27 எடுத்துக்கிறேன். 27 காசிகாவோட தற்போதைய வயதாக இருந்தால் இருபத்தி 4ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்போ 27 கிடையாது. 27 ஆன்சர் வந்துச்சு. 27 கிடையாது. ஓகேவா? சரி 24 எடுங்க. 4ஆல் டிவைட் ஆகுதா? எத்தனை 6 4 24. 6 4 5 30. அப்போ இவரோட வயசு 30 இருக்கும், உங்களோட வயசு 24 இருக்கும். 24 எடுத்துக்கொண்டால் இவரோட வயசு எவ்வளவு? 24. காசிக்கு ஆகுது. சரணனோட வயசு எவ்வளவு? 30. ஓகேவா? சரி 3 ஆண்டுகளுக்கு பின்னாடி 3 கூட்டுங்க. இதில் 3 கூட்டினா எவ்வளவு? 33. இது கூட்டினா 27. செட் ஆயிடுச்சு. ஆன்சர் இந்த ஆன்சர் வருதா? 33 என்னது? 11 பங்கு. 39 27. அது ஆன்சர். ஆன்சர் கரெக்டாக அது வந்துச்சா? அப்போ இப்போ டேரெக்டாக போட்டோன்னா போட்டுடலாம். ஃபார்முலா படி தான் போய் மாட்டிக்கிட்டோம். ஃபார்முலா வருதா? சரி ரைட். அது பேசிக்கலாம். அப்புறம் இப்படியே போட்டுருவான். 6 வருடங்களுக்கு முன்பு ஏஎன்பியின் வயது விகிதம். இது கொஞ்சம் பொறுமையாக, எனக்கு எதோ எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு, அதனால தான். சரி 6 வருடங்களுக்கு முன்பு இன்னைக்கு இது ஏபி. 6 வருடத்துக்கு முன்னாடி -6ஆ? ஆமாம். (6:5). 4 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னா என்ன இல்லை? இன்னையிலேருந்து 4 வருடங்களுக்கு முன்னாடி +4. 11:10. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 5 5. அங்கே ஒன்றுமே கிடையாது, வேலை முடிஞ்சு. அப்போ டோட்டலாக எவ்வளவு? 10. 10ங்கிறது எத்தனை பங்கு? 5 பங்கு. அப்போ ஒரு பங்கு எவ்வளவு? 2. சரி கொஸ்டினை போய் பார்ப்போம். போன தடவை மாதிரி தப்பு பண்ணிடக்கூடாது. எனில் அவர்களின் தற்போதைய வயது. சரி ஏதாவது ஒன்றை கண்டுபிடிச்சி 2 பங்குன்னு தெரிஞ்சிருச்சு. இதை கண்டுபிடிச்சா என்ன பண்ணணும்? அதிலேருந்து 6 மைனஸ் பண்ணணும். சாரி ப்ளஸ் பண்ணணும். 6 ப்ளஸ் பண்ணணும். இதை கண்டுபிடிச்சிங்கன்னா 6 மைனஸ் பண்ணணும். 4 மைனஸ் பண்ணணும். கரெக்டா? இதிலேருந்து இங்கே குறைச்சி கொண்டு வரணும். ரைட். இப்போ 6 கண்டுபிடிப்போம். 6 2 12. 6 வருஷத்துக்கு முன்னாடி
அப்போ இப்போ எவ்வளவு 6 18 எவ்வளோம்மா ஒரு பங்கு 2னாக்கா 12 6 சரி ப்ளஸ் பண்ணணும் ரைட் ஓகே 6 6 12 ப்ளஸ்ஸு 6 இங்கேருந்து போகும்போது மைனஸ் அங்கேருந்து ப்ளஸ்ஸு ஸோ 18 இங்கே எவ்வளோ 2 10 ப்ளஸ் 6 அப்போ என்னது 10 ஆன்சர் வந்துருச்சா ஆப்ஷன் தப்பாக இருக்குது 18:16 ஆனால் தப்பு அப்படி போடக்கூடாது இப்படி வந்தால் இது ஆன்சர் கிடையாது ஓகேவா இந்த இதில் தான் அவர்களின் தற்போது ஏபி தாம்மா சொல்லணும் இப்படி தான் சொல்லணும் எல்லாம் தப்பு ஏவோட வயசு தான் எவ்வளவு ஆமாம் 18 ஓகேவா இது தப்பு ஆக்சுவலாக இப்படி வரணும் மாற்றிக்கங்க இன்றைக்கி இதோட முடிக்கலாம் நாளைக்கு பேசிக்கலாம் 5 வருடங்களுக்கு முன்பு ஏபிசிடியின் சராசரி 45 இ அவர்களோடு சேர வயதின் சராசரி 49 எனில் ஈயின் வயது என்ன 5 வருடங்களுக்கு முன்னாடியா 5 வருஷத்துக்கு முன்னாடி சராசரி 45 சரியா இப்போ நம்ம போடணும் அப்போ சராசரி என்ன ஆகும் 45 இப்போ எவ்வளவு அப்போது 50 ஆயிடுச்சு அவர் கூட சேர்த்துறாங்க வயசு என்ன ஆயிடுச்சு 49 மாறிடுச்சு அப்போ ஈயோட வயசு 49 மற்ற எல்லாத்துக்கும் எவ்வளவு 49 சரியா 50 இருந்து வச்சுருந்தாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க 4 பேர் நாலு இதுக்குள்ளே 4 இருக்குது அப்போ 45 வயசு கரெக்டா ரைட் ஏன்னா இந்த 49 ஈயோட இப்போ வயசு 49 50 இருந்தது 41 தான் மாறி போச்சு கரெக்டாக அப்போ இவங்க ஒவ்வொருத்தங்களும் என்ன பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க அப்போ 4 பேர் ஒவ்வொன்றும் இவர் கொடுத்துருக்காங்க அப்போ இவரோட வயசு 45 இருந்தால் 4 பேர் ஒவ்வொன்றும் கொடுத்தாக்க மேட்டை வெட்டி பள்ளத்தில் போடணும் ராகுல் பார்க்குறீங்களா கிளாஸ்லாம் வீடியோ ரைட் அப்போ ஆன்சர் ஓகேவா அடுத்தது ஏ மற்றும் பியின் தற்போதைய வயது 20 எனில் 5 வருஷம் கழித்து பியின் வயது என்ன 20ங்கிறது என்னது 2 பங்கு ஆமாவா அப்போ இவர் 3 பங்கு அப்போ எவ்வளவு 30 5 வருஷம் கழிச்சு இவரோட வயசு 25 அவரோட வயசு எவ்வளவு 35 அதுக்கு மேலே போகவே கூடாது பாட்டனார் பேரனை விட 4 மடங்கு வயதானார் 5 வருடங்களுக்கு முன்பு அவர் 5 மடங்கு வயதானவராக இருந்தால் பேரன் தற்போதைய வயது அப்படியே டேரெக்டாக போடலாமா எனக்கு அப்படியே எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு அதனால் பாட்டனார் ஒரு எக்ஸு சரி டேரெக்டாக போட்டுடலாம் பேரன் தற்போதைய வயது இதோட முடிஞ்சு போச்சு எக்ஸு அப்போ என்னது 4x எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி எக்ஸ் மைனஸு 5 இது வந்து என்னது 5 மடங்கு 5 × எக்ஸ் மைனஸ் 5 கரெக்டா இப்படி போனாக்கா 4x மைனஸ் 5 ரைட் இப்போ 20ன்னு வச்சுக்குவோம் 80 சரி 20 எடுத்துக்குவோம் ஈஸியாக இருக்குது அதனால் எடுக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இவரோட வயசு 20ஆக இருந்தால் 4 மடங்குனா எவ்வளவு 80 இப்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி இவரோட வயசு 15 இவரோட வயசு என்னது 15 75 80லேருந்து 5 கழிச்சா 75 அப்போ இதுதான் ஆன்சர் எது சும்மா எடுத்தேன் அடுத்தது ராமின் வயது அவரது நீங்கள் அந்த மாதிரி போட்டு பார்த்துக்கோங்க வந்துடும் இது எதுக்கு போட்டோன்னா இது செஞ்சு பார்க்கிறதுக்காக இதை உங்களுக்கு புரியறதுக்காக எல்லாம் நீங்களே மனசில் போட்டுக்கலாம் அப்படியே போட்டுடலாம்
ராமின் வயது அவரது மகள் ரேவதியின் வயதை போல 7 மடங்கு. எக்ஸு 7x 5 வருடங்களுக்கு பிறகு எக்ஸு ப்ளஸ்ஸு 5. அப்போ 5 மடங்கா? 5 மடங்கு 5 × x + 5. சரி, இது எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதான் ஆன்சரா? ஆ 7 மடங்கு. அப்படி பார்த்தா முடிஞ்சு போச்சா? அந்த மாதிரி இருக்கிறது. அப்படி பாருங்க, வேலை முடிஞ்சு போச்சு. 18 7 மடங்கு எவ்வளவு? 70. அப்புறம் 8 7 56. 100க்கு மேலே போகுதா? கிடையாது. 7 மடங்கு போட்டால் எவ்வளவும்? அதுவும் கிடையாது. அங்கேயே இருக்க ஆன்சர், அவ்வளோதான். இதெல்லாம் நான் எழுதுனதே சும்மா, மூளை ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னு அர்த்தம். ரைட். அடுத்தது, அருண் தீபக்கின் தற்போதைய வயது வீதம் 4:3. 6 வருடங்களுக்கு பிறகு அருணின் வயது 26 எனில், அருண் தான் ஃபஸ்ட்டு. ரைட், ஓகே. தீபக்கின் தற்போதைய வயது என்ன? 5 15 15 தான் ஆன்சர். ஓகேவா? அப்பா மகன் இருவரின் வயதுகளின் கூடுதல் 45. 2 பேரும் கூட்டியாச்சு. 2ஐயும் கூட்டி 45. 5 வருடங்களுக்கு முன் இருவரின் வயதின் பெருக்கல் பலன் 34 தற்போதைய அவர்களுடைய வயது. எதெல்லாம் கூட்டினா 45 வருதுன்னு பாருங்கள். எல்லாமே வருதா? 45 45 45. சரியா? சரி, அப்போ வேறு அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். 5 வருடங்களுக்கு முன்னே 20 வயதின் பெருக்கல் பலன். 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா எவ்வளோ குறையும்? 45 எவ்வளோ குறையும்? 5 வருஷத்துக்கு முன்னாடி 45 எவ்வளோ குறையும்? 5 குறையுமா? 2 பேர் இருக்கான், ஒவ்வொருத்தனுக்கும் 5 5 வயசு இன்க்ரீஸ் ஆகுமா? அப்போ எத்தனை இன்க்ரீஸ் ஆகிருக்கும்? 10. அப்போ என்ன பண்ணும்? 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 குறையும் 45. அப்போ எவ்வளவு? இருவரின் வயதுகளின் பெருக்கல் பலன் 34 தான் வரணும். சரியா? 35 எப்படி பிரித்தா 34 வரும்னு பாருங்கள். பெருக்கல் பலன் 34. 2 × 17. ஆனால் கூட்டினா என்ன வரல? 45 35 வரணும். 34. 2ஐயும் கூட்டினா என்னது? இதை எடுத்துக்காங்க. இது இப்போதைய வயசு. தற்போதைய வயது 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருக்கும்? 6 இருக்கும். இவரோட வயசு என்னவா இருக்கும்? 29. 2ஐயும் பெருக்குனா அதிகமாக தானே வருது. ஆன்சர் என்ன வருது? எது 2ஐயும் பெருக்குனா? அப்போ இது ஆன்சர் இல்லை. சியா? சரியாக போச்சு, சரியாக போச்சு. இங்கே ஆன்சர் இங்கே பார்த்தோன்னே தெரியுது. 5 வருஷத்துக்கு முன்னாடி இவனோட வயசு என்னது? 1. இவனோட வயசு என்னது? 14. சரியாக போச்சு. அடுத்தது, 7 வருடங்களுக்கு முன். யோசிக்கலனாலும் யோசிக்க முடியல, வேற ஒன்றும் இல்லை. தாயின் வயது மகனின் வயதை போல் 4 மடங்கு. தற்போது இருவரின் வயதிலும் கூடுதல் 49 எனில் தாயின் தற்போதைய வயது என்ன? 7 வருடங்களுக்கு முன்னாடி 4 மடங்கு. தற்போது இருவரின் வயது 49 எனில் தாயின் தற்போதைய வயது. இங்கே கொடுத்துருக்கு தான் தாயோட வயசு. ஓகேவா? 7 7
35 ஆன்சரு. என்ன ஆன்சரு? ஆ போடலையா? 35ஆ? சரி ரைட்டு, போடலாம் விடுங்க. 4 மடங்கு இன்னையிலேருந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி -7. இவனது எக்ஸாக இருந்தால் அவங்களுக்கு தானது 4x. தற்போது 20 வயதுகளின் கூடுதல். தற்போது கூட்டினோம்னா எவ்வளவு? 49. 49 தானே எனில் தாயின் தற்போதைய வயது. சரி, ஒரு வேளை பக்கத்தில் இருக்கிறது எடுக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. 39 எடுக்கிறேன். 7 வருஷத்துக்கு முன்னாடியா? 7 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, இதை எடுப்போம், பார்ப்போம். 39 தாயோட வயசு தானே. தாயோட வயசு இப்போ 39ஆக இருந்தால் கூடுதல் தானே. பையனோட வயசு என்ன? 10. 7 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட வயசு என்னவா இருக்கும்? 3. சரியா? நான் 3 12. பட் 39ல் 12 கழிங்க. சரி, 39ல் 7 கழிங்க. கழிச்சா எவ்வளவு? 32. அப்போ 39 கிடையாது. அடுத்து 35 எடுக்கிறேன். ஒருவேளை தாயோட வயசு 35ஆக இருந்தால் இந்த வீடியோ மட்டும் பழைய பிளேலிஸ்ட்டில் இருக்கு, அதில் போய் பார்த்துக்கோங்க. பாதிக்கு மேலே சொதப்பிட்டேன். 38. 35ஆக இருந்தால் பையனோட வயசு எவ்வளவு? 14. 49ல் 35 போனால் 14. ஓகே. 7 வருஷத்துக்கு முன்னாடி 7. ஓகேவா? இவங்களோட வயசு 7 வருஷத்துக்கு முன்னாடி 7 4 7 28. 28 கூட 7 கூட்டினா 35. அப்போ தான் ஆன்சர். இன்றைக்கி போதும், நாளைக்கு பார்ப்போம்.